தக்காளி பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுவும் ராவா வறுக்கணும். வறுக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் கடுகு. அதுக்கப்புறமேட்டு தக்காளியை நல்லா பாயில் பண்ணி இது மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா தோல் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் தோல் இல்லாதப்ப நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த தோல் உரிச்சு எடுத்த தக்காளியை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் நம்ம வதக்குறதுக்கு எடுத்துக்கிட்டாலும் மிச்சம் ஒரு பெரிய பெரிய பல்லா இருக்க பூண்டை இதே தக்காளியோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்பதான் இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து தக்காளி ஊறுகால நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி தக்காளியில அந்த தலைப்பகுதியை எடுத்துருங்க. நான் வந்து எடுத்திருக்க மாட்டேன். அதை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் பூண்டும் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம இப்போ இடித்து எடுத்துக்கிட்டோம். மிக்சியில் அரைக்கலாம். ஆனால் மிக்சியில் அரைக்கிறத விட இது மாதிரி வறுத்து இல்லை நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வறுத்த கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து நம்ம இது மாதிரி இடித்து எடுத்துக்கிறோம். நல்லா ஃபைனாக இடித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரியான அரைக்கிறதுக்கு டைல்ஸில் டைரெக்டாக வச்சிடாதீங்க. ஏன்னா டைல்ஸில் வச்சிங்கன்னா டைல்ஸ் வந்து பதம் பார்த்துரும். அதனால் சாக்கு போட்டு சாக்குக்கு மேலே ஒரு துணி வச்சு மேலே இந்த உரல் வச்சு இடிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா டர்க்கி டவல் இது மாதிரி டவல் வச்சுருந்திங்கன்னா அது மேலே இதை வச்சு நீங்கள் வந்து இடித்து எடுத்துக்கோங்க. பூண்டு தக்காளி தொக்குக்கு நம்ம ஏற்கனவே தக்காளியை வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கிட்டோம். அதோட கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கோம். நம்ம இங்கே தனியாக வந்து பூண்டு வந்து வறுக்கிறதுக்கு அதாவது வதக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கோம். இந்த வேக வச்சு தோல் உரித்த தக்காளியை வந்து சும்மா ஒரு 2 ஓட்டு பல்ஸ் மோட்டில் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் ஊறுகாய் பொடி. இதனால் வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து அதாவது எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ராவாக வறுத்து இடித்து வச்சுருக்கோம். ஊறுகாய்க்கு தேவையான கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஊறுகாய்க்கு தேவையான கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் நல்லா தாராளமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டோன்னே நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா அப்படியே நல்லா பொரிஞ்சு இருக்கும் பூண்டு. அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபுல்லாகவே அந்த தக்காளியோட இதுலேயே இது பண்ணுங்கள், வதக்கி விடுங்க. இப்போது ஊறுகாய்க்கு தேவையான மிளகாத்தூள், இது ரா மிளகாத்தூள். நல்லா காரம் அதிகம் வேணும்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இதில் வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலை இல்லை காரம் பத்தலைன்னா கடைசியாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூட நம்ம இடித்து வச்சுருந்த அந்த மசாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது இவ்வளோதான். இதில் வந்து இன்னும் சுண்ட இந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் இதுலேயே பிரிஞ்சு வரணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து எப்போவுமே கெட்டு போகாது. இப்போது ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ண பூண்டு தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு கடைசியாக எண்ணெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எண்ணெய் பதம் நிறையா இருந்துச்சு மேலால் அப்படின்னா அது ஊறுகாய் வந்து டக்குன்னு பூசினா பிடிக்காது, கெட்டும் போகாது. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு என்ன சமைக்கலாம், இல்லை வேறு என்ன மாதிரியான டிஷ் வந்து சமைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம செஞ்சிடலாம்.